ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிராணி ஒன்ல சீவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம புது சேனல் ஆரம்பிச்சிக்கிறோம். இதான் நம்ம புது சேனலோட செகண்ட் வீடியோ. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளும் ஒரு பெரிய யூடியூபர் ஆகி அசத்துறோம். போன வீடியோவில் வாய்ஸ் வராது, அதனால் என்னமோ ஃபால்ட் ஆயிடுச்சு, அது என்னன்னு தெரியல. சரி, இப்போ நம்ம இந்த ஷாட்கன் பீஸ் எடுத்து இங்கே போட்டு கிராணியை முடிச்சிடலாம். எப்படி இவ்வளோ ஸ்பீடாக டெலிபோர்ட் ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க, தெரியாட்டி சொல்கிறேன். கட் பண்ணி தான் கைஸ் போட்டிருக்கேன். தெரிஞ்சவங்க திட்டாதீங்க, தெரியாதவங்களுக்கு சொன்னேன். என்னடா அது தாடி? ஐயே, பார்க்கறதுக்கு சைக்கிளியா? ஐயோ, லாக் பண்ணி விட்டுருவோம். பேராண்டி எங்கடா இருக்கிற? ஏன் கிளவி என்ன வேணும்? செயின் கட்டுரு இங்கே போட்டு அப்படியே போனால் புக்கு சூப்பர். இது போகிற வழியில் நான் ஃப்ரெஞ்ச் ஹேண்டில் பாட்டேன், அதனால் எடுத்துகிட்டு கொண்டு போய் போடுவோம். எப்படி மோஸ்ட்டாக ஹேமர் இல்லைனா தர்பூஸ் அதான் கிடைக்கும். தர்பூஸ் நீ தான் சொன்னேன் கைஸ். ஹேமர் தான் இருக்குது, எடுத்து கொண்டு போய் திரும்ப கொள்ளலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு கட் பண்ணி போட்டதுனால. போட்டு சீக்கிரம் போய் ஒளிடா. கிராணி எங்கே இருக்க? இங்கே வா, மொட்டைக்கிழவன் கூப்பிட்றான். ஏதோ வந்துட்டேன். என்னடா அது? ஓஹோ, ஐயோ பார்க்க முடியலையே. ஏன்டா அதை பூஜி காட்டுறீங்க? லாக் பண்ணி விட்டுருவோம். அதுக்குள்ளே நான் மேலே வந்துட்டு இதையே ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பிளாங்க் எடுத்து இங்கே போடுவோம். போடு சீக்கிரம் போடு. தட்டி விட்டு அப்புறம் வேறு எதுவும் வேலை இருக்கு. அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலையே. சரி, அது இருந்துட்டு போகுது. இங்கே என்ன இருக்கும்? கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குமோ? எப்படிரா? ஏதோ ஒன்று கிடச்சி எடுத்துகிட்டு போவோம். எங்கே இருக்குது? வீல் கிராங்க் இருக்குதுங்க, அந்த சீவரில் யூஸ் பண்ணுறது. அது தேவைப்படாது. என்னடா ஹேமர் எடுத்த இது கையில் வருது? போகிற வழியில் வெப்பன் கீ பார்த்துட்டேன், அதனால் அந்த கன் எடுத்து இங்கே சுட்டுட்டு அப்படியே கிராணி வந்தது. பேராண்டின் அப்படின்னு போட்டு தள்ளியாச்சு. ஐயோ பேராண்டி, என்ன ஒன்று பார்க்க வந்தா போட்டுட்டியே? ஐயே, என்ன இப்படி புலம்புது? சரி, நான் இங்கே போட்டுறேன், நல்லா பாருங்க. அங்கே போட்டிருக்கேன், ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. சரி, நான் இங்கே வந்து சுட்டுட்டு நான் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இதுவும் கையில் வரிசை ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஓப்பன் பண்ணால் அவன் கார் கீக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா பேர்ட் சைடு. சரி, பேர்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. என்ன இருக்குதுன்னு பார்க்குறக்கு எடுத்துகிட்டு போனால் நான் என்ன எஸ்கேப் பண்ண போகிறேன், இது என்ன கிடச்சிதுன்னு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சீவர் எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறேன். இங்கே மாஸ்டர் கீ கொடுத்துக்கிறானுங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு டோர் எஸ்கேப் பண்ணுவாங்க, கார் எஸ்கேப் பண்ணுவாங்க. நான் சீவர் தான் பண்ணுவேன். பார்த்தீங்களா கைஸ், கிராணி எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்களா கைஸ்? இங்கே தான் ஆக்டிவேட்டில் தான் போட்டு வச்சுக்கிறேன், எப்படி வந்ததுன்னு தெரியல. சரி, நீங்கள் போட்டு அப்படியே ஒரு தடவை மாட்டிட்டேன். வேறு வேலையை பார்க்க போகலாம். இப்போ புக்கு இங்கே போட்டால் பக்கத்துலேயே ரிமோட் இருந்தது, அதை எடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இப்போ தான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேன். இந்த ஸ்ப்ரே எடுத்துகிட்டு இங்கே வந்துடுங்க. கிராணி வந்து புதுசுன்னு மூஞ்சியில் அடிச்சு விட்டு சீக்கிரமாக குச்சிருங்க. அது கண்ணு தெரியறக்குள்ள சீக்கிரம் குச்சிட்டா இப்போ தான் உங்களுக்கு ஒரு கார்டு மோடு எனேபிள் ஆக போகுது. யாரா அவன் பைத்தியக்காரன்னு இருப்பான், இதுக்கடா ஒரு டே வேஸ்ட் பண்ணுற அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். கிச்சனில் இருக்கிற இந்த ஃப்ரேமை தட்டி விட்டு பாருங்களா. தட்டி விட்றேன். இப்போ கிராணி வரும். கிராணி வந்து ஒரு மோடு மெனும் இல்லை, ஒரு கார்டு மோடும் இல்லை, எதுவும் இல்லை, ஒன்லி கிளிச்சு. கிராணி வருது. ஐயோ, இந்த மூஞ்சி வேறு பார்க்க முடியல. என்ன பண்ணுறது? இதில் தலையில இருக்கு பாருங்க. முன்னாடி தான் நிற்கிறேன், என்னை அடிக்கவே இல்லை. கார்டு மோடு எனேபிள் பண்ண மாதிரி இருக்கும். அது மேலே நீங்கள் போய் முட்டுனாலும் ஒன்றுமாகாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணலாம்? இன்னும் யாராவது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம பண்ணிட்டு பாருங்கள். நம்மளும் பெருசாகணும். பெருசுனா பெரிய யூடியூபர் ஆகணும், அதான் சொன்னேன். இங்கே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா ஸ்பெஷல் கீ தான் இருக்கும். ஸ்பெஷல் கீ எப்படி? ஐயாவோட கெஸ் அப்படி. இதை எடுத்துகிட்டு அங்கே போட்டு இந்த ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு அங்கே போட்டு அப்படி நான் ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்பெஷல் கீயெல்லாம் போட்டு நான் மேலே வந்துட்டேன். இங்கே சுட்டுட்டு போய் பார்த்தா ரஸ்டி பேட்லாக் கீ. இதை எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு ட்ரிக் சொல்ல போகிறேன். இங்கே வந்துட்டு போட்டிங்கன்னா அப்படியே அந்த சாவி கீழே வந்துடும். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக இதுக்குள்ளே குச்சிட்டேன். செயின் கட்டர் மட்டும் அப்படி போட்டிங்கன்னா போகாது. செயின் கட்டர் எடுத்துக்கோ சீக்கிரம்ரா. என்ன ஆச்சரியமாக இருக்குது கைஸ், ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னு தானே பார்க்குறீங்க? கையில் இருக்கிறது செயின் கட்ரு அயனால் உருவாக்கப்பட்டது. இதை வச்சு எப்படி ஒரு அயனை வெட்ட முடியும்?
இந்த டவுட் உங்களுக்கும் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஃபோனில் கொஞ்சம் லேக் ஆகுது, நிறையவே லேக் ஆகுது. இப்போ நான் நடந்து போகும்போது நிற்கிறேன்ல, அதெல்லாம் நான்லாம் ஒன்றும் பண்ணல கைஸ், தன்னை போல் நிற்குது கைஸ். பாருங்க, சீக்கிரமாக போக வேண்டாம், நகரவே மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்களா ரஸ்டி பேட்லாக் இருக்குதா, அதுதான் அந்த ட்ரிக்கு. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் அந்த ரன்னா என்ன சொல்லுவாங்களே ஸ்பீட் ரன்னுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஆமாம், குச்சி எங்கே? உட்டன் ஸ்டிக்கு அதான் சொல்கிறேன், எங்கே போச்சுன்னு தெரியல. இதுன்றா என்ன உட்டன் ஸ்டிக் மாதிரியே இருக்குது. இது உட்டன் ஸ்டிக் இல்லை. எங்கே கொண்டு வந்தனா இல்லையா? கொண்டு வரலையோ? கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது கைஸ். ஐயோ, கொண்டு வரலையா? ஆஹா, திரும்ப போய் ஃபஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரணுமோ? போய் எடுத்துகிட்டு போகிறேன் கைஸ், இருங்க. எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ், ஒரு வழியாக போட்டேன். இப்போ கதவை திறக்கிறேன். இப்போ ரொம்ப லேக் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே தெரியும். இப்போ ஓப்பன் பண்ணால் ஸ்லோ மோஷன்லேயே திறக்கும். ஸ்லோ மோஷன், எப்படியே ஸ்லோ மோஷன், ஸ்லோ மோஷன் என்ற ஃப்ரேம் பை ஃப்ரேமாக திறக்குது கைஸ். அப்படியே ஓடிடும். திரும்பி பார்த்தா இன்னும் கிளிச் ஆயிரும், அதனால சீக்கிரமாக ஓடிடுற. முன்னாடி பார்க்குறதுக்குள்ள நேரம் இல்லை. டாட்டா பாய் பாய், அவ்வளோதான். ஏய் ஏஞ்சலினா, உன்னைய பாதுகாக்க சொன்னா எங்கே போனேன்? ஏஞ்சலினா, செவிடி காதே கேட்க மாட்டேங்குது. ஆமாம், ஏஞ்சலினா எங்கே? ஏஞ்சலினா காணும் கைஸ். அந்த ஸ்பைடர் பேர் தான் ஏஞ்சலினா. காணுமே, என்னாச்சு? த எண்ட். மெரி கிறிஸ்மஸ். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் அவங்க புது வீடியோஸில் வரும். பாய் கைஸ், பாய்.